ப்ளூ ஸ்டார் மூவி. சாந்தனு பாக்யராஜ், அப்புறம் அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன், அப்புறம் பிருத்திவி பாண்டியராஜன் மற்றும் பலர் நடித்த இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. பழைய படத்துக்கு ரிவ்யூ போகிறதுல நம்மள அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா போன வாரம் அந்த படமே நான் இப்போ தான் பார்த்துட்டு ரிவ்யூ போகிறேன். நான் பார்த்துக்கோங்களேன், லேட் ரிவ்யூவர்னு சேனல் பேர் மாற்றிலான்னு இருக்கேன். சரி, அதை விடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பாரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன படம். ஸோ பாரஞ்சித் படம்னாலேயே கேஸ்ட்டு அதெல்லாம் ரிலீஜன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த படமும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா டீம், ப்ளூ ஸ்டார் டீம்னு ரெண்டு இருக்கும். ப்ளூ ஸ்டார் டீம் வந்து அசோக் செல்வன் டீம், ஆல்ஃபா டீமில் வந்து சாந்தனு பாக்யராஜ் டீம். சாந்தனு பாக்யராஜ் வந்து பணக்கார வீட்டு பையன், அவங்களோட கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு தனி குரூப் இருக்கும். அசோக் செல்வன் வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன், அவரோட தனி குரூப்பு, தனி கிரிக்கெட்டுன்னு இருக்கும். ஸோ அதில் என்ன மெயின் கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ளே திருவிழா நடக்கும். திருவிழா அப்போ ரெண்டு ஊர் கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க. அப்போ வந்து அந்த ஊர் ஜெயிக்கக்கூடாதுன்ட்டு இந்த சாந்தனு பாக்யராஜ் ஊருக்காரவங்க வந்து அதில் முக்கியமான ஆளோட காலை உடச்சி கிரிக்கெட்டே இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிடுவாங்க அந்த ஊரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஊருக்கும் மறுபடியும் கிரிக்கெட் மேட்ச் வைக்கிற மாதிரி ஒரு டைம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா டீம் சாந்தனு பாக்யராஜ் வந்து வெளியிலேருந்து ஆள் கூட்டு வந்து கிரிக்கெட், அதாவது இந்த லீக் மேட்ச் விளாட்றவங்க ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி கிரவுண்டில் விளாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பசங்களாம் இருப்பாங்கன்னா, அவங்கள ஒரு 3-4 பேர் பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சாந்தனு பாக்யராஜே மதிக்க மாட்டாங்க. காசு கொடுத்தியா கிளம்பு அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸோ சாந்தனு பாக்யராஜை மதிக்க மாட்டாங்கன்றது சாந்தனு பாக்யராஜுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவரும் அசோக் செல்வனும் சேர்ந்து அசிங்கப்படுவாங்க அவங்கக்கிட்ட. பண்ணும்போது தான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஊரும் சேர்ந்து மேட்ச் ஆடணும் அவங்கள எதிர்த்து அப்படின்ட்டு ஒரு புரட்சி கிளம்பு. அதுதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமிப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாசிட்டிவ்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, படம் 2.75 மணி நேரம் போகும். ஒரு கேரக்டரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. செல்வன் சைடு பார்த்திங்கன்னா, அசோக் செல்வன் ஆகட்டும், அவரோட பேர் கீர்த்தி பாண்டியன் ஆகட்டும், அவங்க அம்மாவாகட்டும், அவங்க தம்பி சாமன் ஒருத்தர் நடிச்சிருப்பார் பிருத்திவி பாண்டியன், அவர் கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் அசோக் செல்வனோட அப்பா கேரக்டர் வருவாராகட்டும், அப்புறம் அந்த ஊரில் பகவதி பெருமாள் வந்து ஒரு முக்கியமான ஆள் வருவார், அந்த கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் சாந்தனு பாக்யராஜ் அவரோட சிஸ்டர் கேரக்டர், அப்புறம் அவரோட மாமா கேரக்டர், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருப்பாங்க. ஸோ ஒரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னாலேயே இந்த படம் பார்த்திங்கன்னா சூப்பராக ஓடிச்சுன்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாக என்னடா படம் ஃபுல்லாக கிரிக்கெட்டாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கிரிக்கெட்டு இருந்துச்சு தான். ஆனால் நல்ல எமோஷன்ஸ், லவ் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் லவ் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு தம்பி சாம்க்கும் தனியாக ஒரு லவ் போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த அசோக் செல்வன் அப்புறம் பிருத்திவி பாண்டியராஜன், இவங்க ரெண்டு பேரும் தான் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே லவ் போர்ஷனும். சாந்தனு பாக்யராஜ் வந்து ஓரளவு ஒரு 40% வருவார். அசோக் செல்வன் 50%னா சாந்தனு பாக்யராஜ் ஒரு 40% வருவார். ஸோ கீர்த்தி பாண்டியன் அசோக் செல்வன் பேர் பார்த்திங்கன்னா நிஜமாகவே இப்போ அவங்க பேர் இருந்தாலுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்க ஆக்டிங்கும். ஸோ அசோக் செல்வனோட அம்மாவை ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிப்புலாம் பின்னி எடுத்திருப்பாங்க. அவங்க அது வந்து அந்த கிறிஸ்டின் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி ஒரு காமெடி ஒன்று வச்சுருப்பாங்க படத்தில். அது எல்லாமே சிரிக்கும்படியாக இருந்துச்சு, யார் மனதையும் புண்படுத்தும்படி இல்லை. அந்தளவுக்கு படம் எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் மியூசிக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. 2 பாட்டு நல்லாவே கேட்குற மாதிரி இருந்துச்சு. ரயிலின் ஒலிகள்னு ஒரு பாட்டு வரும், அப்புறம் வந்து அரக்கோண ஸ்டைலுன்னு ஒரு பாட்டு வரும். 2 பாட்டுமே செம்மையாக இருந்துச்சு. ரிப்பீட்டட் மோடில் கேட்குறேன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ மற்றபடி நெகட்டிவ்னு சொன்னோம் அப்படின்னா, படம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் கிரிக்கெட் மேட்ச் மட்டும் தான் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு கட்டத்தை நோக்கி நகரும். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இதாண்டா கதை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது அந்த லீக் மேட்ச் ஆடுற பசங்களை எடுத்து இவங்க 2 பேர் சேர்ந்து வின் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வின் பண்ணுறது தானே கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் கிளைமேக்ஸுமே. ஸோ அதுக்கு நடுவில் நிறைய அந்த லவ் பிரேக்கப் ஆகும் சாமுக்கு, அப்புறம் அசோக் செல்வன் 2 பேருக்கும் ஆகும். அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க படத்தில். ஸோ ஒரு சீனும் செதுக்கியிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். நிஜமாகவே படம் நல்லா தான் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம். இந்த ஜனவரி மாதத்தில், பிப்ரவரியில் வந்த ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ இது மக்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்கே போய் பார்க்குறது, தேட்டரில் முடிஞ்ச அடுத்த வாரம் படமே வந்துருச்சு.
நீ ஏன் பழைய ரிவ்யூ தான் சொல்கிற அப்படிங்கிறீங்களா? வேறு என்ன பண்ணுறது? யாருமே வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. மைக் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலான்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாய். மைக்கு வாய்க்கிட்ட ஏன்டா வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. என் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். அதனால தான் மைக் வாய்க்கிட்ட வச்சு பேசினா கொஞ்சம் சத்தமாக இருக்குமேன்ட்டு தான் மைக்கை வாய்க்கிட்ட வச்சுருக்கேன். கீழே இறக்கி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தம் கம்மியாக கேட்கும். அதுக்கு தான். பாய் பாய். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.